vlogல வந்து கிறிஸ்டியன் பேப்டிசம் அதாவது குழந்தைக்கு பேர் வைக்குது அந்த பேப்டிசம் நேமிங் செரமனி தான் வந்து பார்க்க போறோம். நேத்திக்கு தான் ஈவினிங் நாங்க இங்க வந்துட்டு போனோம். சாமி குட்டி குட்டியா எண்ணெய் மாதிரி வந்துருக்கு பாருங்க. நம்ம வந்து ஒண்டி வச்சுக்கலாம். ஐயோ சாமி குட்டி பிடிங்கிட்டு வந்து இப்படி வெடிச்சிட்டு வளர்ந்துருக்கு. என்னத்தான் நீங்க எல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கடல்ல போற கப்பல் வானத்துல போற ஃளைட் வாழை மரம் பாரு பூ விட்டுருக்கு வாழைப்பூ. இதெல்லாம் இளநியா தேங்காவா ஏன் இப்படி கொட்டுது? ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி சூஸ் பண்ணி கொடுத்தது இது. அவன் பாருங்க காம்பேக்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கொடுத்துக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையை வந்து நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர யாரையும் சிக்காக்கிடாதீங்கம்மா. அவங்க நாங்கள் தான் ஹீரோயின்ஸுங்க. நாங்கள் மட்டும் கொடுமையை அனுபவிக்கணுமா? நீங்களும் அனுபவிக்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெஃபியப்பா கண்டிப்பாக இதை எடுக்கணும்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இப்போது. மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல். என்னதான் சண்டேவாக இருந்தாலும் என்னதான் ஃபங்க்ஷன் மூட இருந்தாலுமே நம்ம வந்து இங்கே பாருங்க மஷ்ரூம் பாருங்க. இது மஷ்ரூம் சாப்பிடலாமான்னு தெரில. அடிக்கடி இந்த மாதிரி வரும். நேற்றுக்கு தான் ஈவினிங் நாங்கள் இங்கே வந்துட்டு போனோம். ஆனால் இந்த மஷ்ரூம்லாம் இல்லை. பட் ஒரு நைட்லேயே வந்து முளைச்சிருச்சு. இப்படி இங்கே பாருங்க மஷ்ரூம் சூப்பராக இருக்குல்ல. இங்கே நிறையா இருக்கு. எங்க அங்கேயா? இது சாப்பிட்ற மஷ்ரூம் மாதிரி தான் இருக்குது. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தரையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சாமி இது என்னது சாமி? சாமி குட்டி மஷ்ரூம். மஷ்ரூமா? மஷ்ரூம். ஆமாடா இங்க பாருடா, இங்க பாருடா. இப்பதான்டா பாக்குறேன். என்ன ஒரே நைட்ல டுமுக்கு டுமுக்குன்னு வந்திருக்குது. இங்க பாரு. ஆய் அப்புறம் இங்க நிறைய தண்ணி விடுறோம்ல அதனால தான் வருது. ஆண்ட்ரியாவை கூப்பிடுறா, ஆண்ட்ரியாவை கூப்பிடுறேன். எவ்வளோ முட்டிட்டு வெளில வந்திருக்கு பாருங்களேன். சே இந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம்னா அந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சிருந்தா. வாவ் சூப்பரா இருக்கு. அவங்க பாருங்க எப்படி முண்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாமா இங்க பாரு திக்கா இருக்கு. அப்படியே சூப்பரா இருக்குடா. இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. வாவ் ஒன்னே ஒன்று எடுத்து பார்க்கலாமா? அம்மா வேணாம். ஏன் செம்ம சர்ப்ரைஸ்டா அது. அம்மா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு என்னன்னு. பாருங்க எவ்வளவு குட்டியா எண்ணெய் மாதிரி வந்துருக்கு பாருங்க. ஆமாடா குட்டியா ஒன்ன மாதிரி ஒன்று இருக்குடா. செம்மையா இருக்குடா. அம்மா ஒன்னே ஒன்று மட்டும் நாங்கள் கட் பண்ணி பார்க்கட்டுமா? அதாவது எடுத்து பார்க்கட்டுமா? அழகா இருக்குது. ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து பார்த்தா சாப்பிடுறோம். இருசாம் இந்த இருக்குது சாமி. இது ரொம்ப தான் சாஃப்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. சில மஷ்ரூம் நல்லா ஹார்டாக இருக்குது, சில மஷ்ரூம் வந்து சாஃப்டாக இருக்குது. ப்ளக் பண்ணி பார்க்கலாம். ஐயோ இது என்னடா இது மட்டும் தனியாக வந்துருச்சு. இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு பாருங்க. ஈவனா இருக்கு அப்படியே. நம்ம யாரையாச்சும் வந்து ஹோட்டல்லையே பார்க்கலாம். பாருங்க சாமி இங்கே பாரு. இதோட ரூட் இப்படி தான் இருக்குமா? இங்கே பாரு இதெல்லாம் ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. ஆராய்ச்சி பண்ணிவிடுவோம் நம்ம. எதை இடத்துல ஆராய்ச்சி பண்ணிடணும். இங்கே பாருங்கள் இல்லை ஒன்றுமே இல்லை. இதுதான் சூப்பராக இருக்குது. சரி இது ஆண்ட்ரியாட்ட காமிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். என்னதான் சண்டேவாக இருந்தாலும் நம்ம எப்படியும் தோட்டத்துக்கு வந்துடணுமே அப்படின்னு நினச்சி இதை பிச்சு பாருங்க. வெயிட் பண்ணி பிக்கலாம். நீ எந்திரி பார்க்கலாமேன்னு வந்தா காமிங்க மாமா. இதை நம்ம வந்து ஒண்டி வச்சுக்கலாம். வச்சிருக்கோம். ஏ ஐயோ சாம் குட்டி பிடிங்கிட்டு வந்துட்டி. அம்மா வேரோட பிடிங்கிட்டாங்க. சாம் காமி இந்த இங்க வருங்க. குடு அம்மாட்ட குடு. இருந்துச்சா அது அப்படியே ஆட்டோலியா இப்படியே தான் இருந்துச்சா அப்படியே ஏத்துனேன். குடுங்க பாருங்க. ஆமாடா ஆண்ட்ரியா ஐயோ சூப்பரா இருக்கு. கூப்பிடு ஸ்டெஃபி. அக்கா கீழம் ஜவாவி மஷ்ரூம் இருக்கு. இந்தாங்க சாம் அப்படியே பிடிச்சிக்கோ. ரொம்ப அழகா இருக்கு. அப்பா செடி வச்சுட்டாங்களா? வச்சுட்டே இருக்காங்க. நம்ம வச்ச செடியெல்லாம் காமிக்கலாம். ஏற்கனவே வச்சதெல்லாம் அழகாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்குது. சூப்பரா. லில்லியா எங்க? ஓ மை காட். ஐயா 3 லில்லி நான் வச்சேன். அது இருக்கட்டும். என்ன சாம்? நோ இப்போ சாப்பிடக்கூடாது. அதை குக் பண்ணி தான் சாப்பிடணுங்க. வா
நீ வா, அக்காவை கூட்டிட்டு வா, வந்து பார்க்கட்டும், மஷ்ரூம் வந்து பார்க்கட்டும். இது சாப்பிடலாமான்னு தெரில, அப்பப்போ தோட்டத்துக்கு நல்லா வருது இந்த மாதிரி சூப்பராக. அவள் வரல ஆக்கில. ஆ மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாமா? வா, 3 செடியுமே இப்போ அழகாக வச்சிச்சு. குரோவாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் இது 3 ஒரே மாதிரியான செடின்னு, கிடையவே கிடையாது. இதோட லீஃப் பாருங்கள், இதோட லீஃப் பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கா ரெண்டுக்கும். இது வேறு அது வேறு, பார்த்து தான் வாங்கினேன் நான். இங்கே பாருங்கள் இந்த மஷ்ரூமு, எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி, இது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாமேன்ட்டு. எப்படி வெடிச்சிட்டு வளர்ந்து வந்திருக்கு. ஸ்டெஃபிப்பா அங்கே வந்து பாருங்களேன், இது எடுத்துடலாமா? ஓ, ரொம்ப திக்காக இருக்குது. அதுவும் ஒரு உயிர் தானே, இருந்துட்டு போகுது. சாப்பிடலான்னு சொன்னாவது எடுத்து சாப்பிடலாம். நம்ம சிப்ளிங்ஸ் நோ ஃபேமிலி மெம்பர்ஸ், நோ சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைப்பாங்க, என்னத்தான் நீங்கள்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு. ஆமாவா இல்லையா? கடல்ல போற கப்பல், வானத்துல போற ஃப்ளைட்டு, இதை தவிர பாக்கி அம்புடு சாப்பிடும். ஏன் வாழை தார் போட்டிருக்கு? ஆமாங்க, சூப்பருங்க. வாழை மரம் தார் போட்டிருக்கு, சூப்பர். ஆமாம், வாழை தார் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? இப்போ 4-5 நாள் இருக்குமா? ஒரு வாரம் ஆச்சு. ஓகே, நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புயலில் வாழை மரம் சாயலைங்க, அதுதாங்க செம்மதில். என்ன மரம், என்ன வெரைட்டி இது? சாம், வாழை மரம் பாரு, பூ விட்டுருக்கு, வாழைப்பூ. எப்படி இருக்கு சாம்? வாழைப்பழம் வரும் இனிமே தான் அதில். ஒருவேளை இங்க இப்படி தேனி குடிந்துச்சுன்னா அவ்வளவுதான். தேனிய நம்ம கல்ல அடிச்சிருந்தோம் அந்த பின்னாடியே. என்னது தேனியா? என்னடா இந்த தேனு? அங்கே என்ன ரீசன்னே தெரில, ஆனால் இந்த இளநீ ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருந்தால் தேங்காய் மாதிரியே தான் இருக்குது. அரை தேங்காய் மாதிரி எல்லாம் அங்கே பாருங்கள், விழுந்து விழுந்து கிடக்குது. இதில் இதெல்லாம் இளநியா தேங்காவா? ஏன் இப்படி கொட்டுது? இங்கே பாருங்கள் எத்தனை விழுந்து கிடக்கு பாருங்கள். இவ்வளோ விழுந்து அங்கே விழுந்து கிடக்கு. இது ஃபுல்லாகவே ஏன் இப்படி விழுந்து விழுந்து கிடக்குன்னு தெரியல. இங்கேயும் ஒரு மஷ்ரூம் இருக்குது, என்ன ரீசன்னே தெரில. வா, அவங்க ஒரு ரெட் ரோஸ். சாப்பிடலாம்ப்பா, இந்த வெரைட்டி நம்ம சாப்பிடலாமான்னு தெரியலப்பா. சாமக்குட்டி வந்துடுச்சு. நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே தெரியுறான். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நெயில் பாலிஷ் எப்போவுமே 2 hours முன்னாடி வந்து நெயில் பாலிஷ் போடுங்க. இப்போ நெயில் பாலிஷ் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாமக்குட்டி வந்து 2 நெயில் பாலிஷ் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். இருந்தாலுமே எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது எல்லாம் சாரிக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா சாரி என்னால் சூஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா லாக்டவுனில் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குமே இன்னும் நம்ம ரெடி ஆகி போய் அந்த இது வந்து நம்ம பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெயில் பாலிஷ் தான் சூஸ் பண்ண போகிறோம். நெயில் பாலிஷ், எங்கள் ஆடைவா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஸ்டெஃபி தான் அரேஞ்ச் பண்ணா. ட்ரெஸ்ஸிங் டேபிள், நெயில் பாலிஷ் எல்லாத்துக்கும் சூஸ் ஆனது. இது வந்து சாம்குட்டி ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி சூஸ் பண்ணி கொடுத்தது. இது ஒரு லைட் கலர் ஒரு மாதிரி இதுவும் இந்த இதுவும் தான் அவன் சூஸ் பண்ணி கொடுத்தான். இந்த நெயில் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லா சாரீஸுக்குமே வந்து இது வந்து சூட் ஆகும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நான் இப்போ மோஸ்ட்லி வந்து எனக்கு ஃபங்க்ஷன் சாரி சுடிதார்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இப்போ சாரி தான். சரி, வாங்க போய் சூஸ் பண்ணிங்களா. சாம், வாட் ஆர் யூ டூயிங்? அவன் பாருங்க காம்பேக்ட் எடுத்து போட்டுட்ருக்கான் சாம்குட்டி. சரி, வாங்க போய் நம்ம போய் சாரி சூஸ் பண்ணிக்கலாம். எந்த சாரி எடுத்து சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த சாரிலாம் இன்னும் கட்டவே இல்லை, எதுவுமே கட்டலை. இது எடுக்கிறதா இது க்ரீனு, இது நல்லா தான் இருக்கும். இது எடுத்துக்கலாமா பேசாமல்? ஆக்சுவலி இந்த மாதிரி வயலட் கலர்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டெஃபி பார்க்க இந்த மாதிரி கட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பட்டை கரையை வச்சு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை.
வேறு எனக்கு க்ரீன் கூட சம்டைம்ஸ் பிடிக்கும். க்ரீன் இதுவும் வேணாம், இது வேண்டாம் 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 வேண்டாம். ஓகே, கண்ணை மூடிட்டு பேசாமல் ஃபஸ்ட்டு இருக்கும் அதே எடுத்துக்கலாமா? இதுதான் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஓகே தானே? ஓகே, இது எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணி போடவே இல்லை, நம்ம இதை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் டிசைன் நல்லாயிருக்கா? ஆரி ஒர்க்கு தான் பண்ணேன் நான். இது மாதிரி 2-3 புதுசு தைச்சு அப்படியே இருக்குது. பிங்க்கு பிங்க்கு தானே எடுத்துக்கோங்க நெல் பாலிஷ். ஓகே, இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரி ஒர்க்கு நான் கைக்கு மட்டும்தான் போட்டேன், ஃபுல்லாக போடல. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இது பண்ணுது. ஐ திங்க் இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிங்க் அண்ட் பிங்க் வேர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் சேனலில் நம்ம இன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன், அது நம்மளோட வ்ளாகில் வந்து கிறிஸ்டியன் பேப்டிசம், அதாவது குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த பேப்டிசம் நேமிங் செரமனி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சர்ச்சுக்குள்ளே வந்து எங்களை வீடியோ எடுக்க விடுவாங்களா ஃபாதர்ஸ் அப்படிங்கிறது தெரியல எங்களுக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையை வந்து நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதனால் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் அதாவது காண்டாக்ட் லென்ஸ் வந்து நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரியல. ரொம்பவே ஆசைப்பட்டு நான் வந்து இதை வச்சுக்கணும்னு நினச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி காண்டாக்ட் லென்ஸ் வந்து வச்சுக்கிறது. நான் ரொம்ப நாள் சூஸ் பண்ணி லென்ஸ் கார்ட்டில் தான் வாங்கினேன் நான். வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் டைம் வச்சதுனால எனக்கு தெரியல, டியர்ஸ் வந்து வருது. பட் ஸ்டெஃபிப்பா, ஆண்ட்ரியா, சாம் எல்லாமே சொன்னாங்க, அம்மா இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இல்லைம்மா, நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர யாரையும் சிக்காக்கிடாதீங்கம்மா, அவங்க நோயாளியா மாறுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாதீங்க அப்படின்னு ஸ்டெஃபிப்பா சொன்னாங்க. ப்ளீஸ் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் போட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நீ பேசாமல் வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ அது வச்சுக்க கொஞ்சம் விருப்பம் இருக்குது, பட் விருப்பம் எல்லாமே இருக்குது. பட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்னால இந்த டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஃபங்க்ஷனில் வந்து, ஏன்னா இன்றைக்கி நாங்கள் தான் ஹீரோயின்ஸுங்க, காட்ஃபாதர் காட் மதர் வந்து நாங்கள் தான். அதனால் வந்து வச்சுக்கலாம் லென்ஸு, அதாவது வச்சுக்கலாம்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுவோம். டியர்ஸ் வந்துகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுல்ல, அதனால் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கலாம் இருக்கேன். பட் அதுக்கு மேலே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துக்கணுன்றதுக்காக அங்கே பாருங்கள், நாங்கள் மட்டும் கொடுமையை அனுபவிக்கணுமா, நீங்களும் அனுபவிக்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெஃபிப்பா கண்டிப்பாக இதை எடுக்கணும்ட்டு வீடியோ கொடுத்துட்ருக்காரு இப்போது. ஓகே, டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வ்ளாகை நம்ம இனிதே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்ல வீடியோட தான் வருது. அது ஃபோட்டோ எடுத்தோம்ப்பா, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அழுகுது. இதுதான் எங்களோட சர்ச். இது கொஞ்சம் மூடிட்டு தூங்குது. பேப்டிசம் பேபி இருக்கலாம். ஓ மை காட், நெஞ்சில்
வந்து பேப்டிசம் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ வந்து வீட்டுக்கு தான் நம்ம போய் பழத்தை சாப்பிட போறோம். வாங்க நம்ம போலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சர்ச்சோட அந்த அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு பாருங்க அந்த சர்ச்சு. மாதிரி ஃபாரின் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே ஒயிட் பெயிண்ட் தான் பண்ணியிருப்பாங்க அந்த சர்ச்சில். ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ வந்து அம்மா வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. சர்ச்சோட ஃபுல் வியூ காமிக்கிறது நல்லா இருக்கும். சரியா? சரி, அப்படியே ஃபுல்லாக ஒரு வியூ காமிச்சிருக்கு. ஃபுல் வியூ காமிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய சர்ச் இது. எங்களால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வேளாங்கண்ணி சர்ச் மாதிரியே இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. வேளாங்கண்ணி சர்ச் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் போகும், இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் போகும். ஃபுல் ஒயிட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. சர்ச்சோட என்ட்ரன்ஸ்க்கே நான் வந்துட்டேன். இது அடைக்கல மாதா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரில். இங்கே பாருங்கள், அப்படியே வேளாங்கண்ணியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும் டக்குன்னு பார்க்குறதுக்கு. ரொம்பவே சூப்பரான சர்ச் இது. ரொம்ப ஸ்பேசியஸாக செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ ரொம்ப தூரம் வெளியில் வந்து நின்று அங்கே பாருங்கள், அங்கே மக்கள் நிற்கிறது கூட ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது இந்த லென்த்தே அது இருக்கிறது. ஃபுல்லாக அந்த சர்ச் ஃபங்க்ஷன் அப்போல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சர்ச்சோட இன்டீரியர் வந்து நான் கொஞ்சம் தான் இதில் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபாதர்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தனால, மாஸ் நடந்துட்டு என்னால் எடுக்க முடியல. இதுலேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா மெயின் ரோடு. இதுக்கு பக்கத்தில் தான் அங்கே ஒரு கிராஸ் தெரியுதுல்ல, அது வந்து கெபி, குழந்தையேசு கோயிலோட கெபி. நெக்ஸ்ட் தான் நம்மளோட ஷோரூம். அது பாப்பா பேரு சாண்ட்ரினா. பாப்பாக்காக கேக் வெட்ட போறோம் நாங்க. இப்போ மடி மேல உட்கார வச்சுக்கோ. ஓகேவா? சும்மா கையை பிடிச்சி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. பாரு இப்ப பாரு இங்க பாருங்க. அங்க வந்து கை கட்டுறாங்க. சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் எல்லாரும். எங்களோட ஃபேமிலிஸ் மட்டும்தான், அதனால கொஞ்சம் பேர் தான். ஒரு 7 பேர் 8 பேர் உட்காரலாம். உட்காந்தாச்சா? சூப்பர் இலை, அழகா இருக்குது. உங்க இலை தான் சூப்பரா இருக்குது, கொழுந்து இலையா. மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், முட்டைக்கோசு, ஆனியன் ரைத்தா, ஸ்வீட், ஃபிஷ். ஓகே, ரெடி. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நல்லபடியாக பேப்டிசம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.